ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியே டிராக்டர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எதுக்குன்னு தானே கேட்குறீங்க. ஆல்ரெடி தட்டையை அறுத்து போட்டதை வந்து மிஷினை விட்டு கட்டிடலான்னு சொல்லி டிராக்டர் எடுத்துகிட்டு வர சொல்லியாச்சு. முன்னாடி போய் கட்டிகிட்டு இருங்கன்ட்டு கரண்ட் வந்துருந்துச்சு. போர் மோட்ரு, கெனி மோட்ரு எல்லாத்தையும் போட்டு விட்டு காலையில் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுவோமேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொய்யாப்பழத்தை பிடிங்கி சாப்பிட்டு இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி வீட்டில் போயிட்டு வர சொன்னாங்க பக்கத்து ஊருக்கு. அப்புறம் நம்ம பங்காளியை கேட்டேன், அவனும் போகணும் அப்படின்னா சரின்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா கிளம்பியாச்சு. இலையில இருக்க சாப்பாடை பார்த்தாலே தெரியும் என்ன ஃபங்க்ஷன்னு. சாப்பிட்டு மொய் வச்சுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. போகிறோம், ஒரு டீயை போட்டு போவோமேன்னு சொல்லி ஆள்கிட்ட போட்டாச்சு. தோட்டத்துக்கு போய் பார்த்தா ஒரு பாதி காடு ஊற்றிருந்தாங்க. அப்புறம் ஏதோ ஒரு கம்பி கட்டாயிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதை மாற்றிட்டு இருந்தாங்க. நம்ம தட்டை அறுக்கிறப்ப வந்து சாஞ்சு போனது, இந்த மரங்கள் இருக்கிற இடத்துல வந்து அறுக்க முடியாத தட்டையெல்லாம் வந்து அப்படியே இருந்துச்சு. அதனால் ஆடு மாடை விட்டா மேயுமேன்னு சொல்லி அந்த டைம் உள்ள வச்சு விட்டாச்சு. அவங்களும் அந்த கம்பியெல்லாம் மாற்றிட்டு திரும்ப ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன தான் வீட்டுக்குள்ள உட்காந்து டிவியில் பாட்டு கேட்டாலும் இந்த மாதிரி டிராக்டர் ஜேசிபியில் பாட்டு கேட்குறது வந்து ஒரு தனி ஃபீல் தான். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க ப்ளேலிஸ்ட்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் உருட்டி முடிச்சுட்டு ஆட்டெல்லாம் கொண்டு போய் அடைச்சிட்டு இன்றைக்கான டேவை முடிச்சாச்சு. ஓகே காய்ஸ், பாய்.